வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமான பிள்ளையே, நீ பயப்படாதே, உன்னை நான் விடுவித்து விட்டேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பானவர்களே, நீ உன் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாய். ஒன்று மாற்றி ஒன்றாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் நன்மைகளை இழந்திருக்கிறேன், இனி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா என்ற கேள்வி உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நீ யாரிடமும் மனவிட்டு பேசுவதில்லை. உன்னை நீயே குறைவாக நினைத்து கொண்டு முடங்கி கிடக்கிறாய். நல்ல உடை உடுத்துவதில்லை. நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போக தயங்குகிறாய். இஸ்ரவேல் மக்களும் தங்களுடைய நன்மை இழந்தவர்களாய் தங்கள் சந்தோஷத்தை துறந்து தங்களுக்கு ஏற்பட்ட தீமைகளை நினைத்து வருந்தி கொண்டிருந்தனர். தங்கள் தேவன் தங்களை கைவிட்டார் என்று சொல்லி கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து, எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொன்னேன். அதே போல இன்று உன்னை பார்த்தும் சொல்லுகிறேன். உனக்கு தீங்கு செய்யும் அசுத்தன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீ விடுதலை பெற்றாய், ஆகவே மகிழ்ந்து களி கூறு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆதார வசனம்: எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஏசாயா 52:1.